ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம ரொம்ப சத்தான உளுத்தம் பருப்பு சட்னி. இது நீங்கள் இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 2 தக்காளியும் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அப்புறம் பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு லைட்டாக நல்லா நிறம் மாறி வரணும். எண்ணெயிலே நல்லா வறுபடணும். அந்த அளவுக்கு நல்லா போட்டு உளுத்தம்பருப்பை வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு உளுத்தம்பருப்பு லைட்டாக நிறம் மாறி வர்றதுக்கு. இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ லைட்டாக உளுத்தம்பருப்பு நிறம் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 போல் பூண்டு பல்லை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும். அப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உளுத்தம்பருப்பு நல்லாவே நிறம் மாறி இருக்குது, எல்லாமே வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெயிலே வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ தக்காளி நல்லாவே மசிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மசியணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவை இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க. புதினா நல்லா வதங்கி வரணும். இப்போ புதினா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சட்னி தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு லைட்டாக பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக சீரகம். நீங்கள் எல்லாத்துலேயுமே சீரகம் போட்டு தாளிச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டுமே பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி மேலே சேர்த்துட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான உளுத்தம்பருப்பு வெங்காய சட்னி ரெடி. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.